கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலே என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ஒன்று பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம். அவ்வண்ணமே 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். பிரசங்கி 9:11. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அவ்வண்ணமே 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். இங்கே முதலாவது வாசித்ததான இந்த வசனத்தில் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய அநேக வார்த்தைகள் அங்கே இடம்பெறுகின்றது. ஒரு மனிதனுக்கு உலகத்திலே எப்பேற்பட்டதான அனுபவங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், பலவிதமான திறமைகள் ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் அந்த திறமைகள் ஒன்றும் அவனுக்கு உதவாது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மனிதன் தான் நினைத்த அந்தஸ்திற்கு அவன் உயர வேண்டுமென்றால், அவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவன் மேலாக வர வேண்டுமென்றால், மேன்மை அடைய வேண்டுமென்றால், எல்லாவற்றிற்கும் அவங்களுக்கு இருக்கிறதான அந்த தகுதிகளின் அடிப்படையில் அல்ல, கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு சமயமும் தேவ செயலையும் வைத்திருக்கிறார் என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஆசிரியர் மிக நேர்த்தியாக இந்த இடத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனங்களை சாலமோன் எழுதியிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் கூறுகின்றனர். நமக்கு இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது ரொம்ப அது நம்மை சிந்திக்க வைக்கிறதான ஒரு வார்த்தைகள். இந்த வார்த்தை அநேக தடவை வாசித்திருந்தாலும் வசனத்தை வாசித்த போது ஆவியானவர் சில வேதத்தின் ஆழங்களை என்னுடைய இருதயத்திலே பிரகாசிப்பித்தார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் துணை செய்வாராக. ஏன்னா ஒரு மனுஷன் வேகமாக ஓடுகிறான் என்றால், வேகமாக ஒரு மனிதன் இல்லை, பல 1000 கோடி கணக்கில் ஜனங்கள் ஓடுகிறவங்க இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்பர் 1 ஓட்டப்பந்தய வீரர் யாருன்னு பார்த்தா உசேன் போல்ட் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வேகமாக மான்களை மாதிரி ஓடுகிறதான ஒரு மனிதர். மாதிரி இன்றைக்கு ஓடுகிற பல பேர் இருக்கிறாங்க, வேகமாக ஓடுகிற பல மனிதர்கள் இருந்தாலும் எல்லாருக்குமே பந்தய பொருள் கிடைக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. இந்த ஓட்டத்தின் முடிவிலே கிடைக்கிறதான அந்த பரிசை எல்லாரும் பெற்றுக்கொள்வார்களா என்றால் இல்லை. 2வதாக நம்ம பார்த்தோம்னா, ஒரு யுத்த களத்தில் போவதற்கு யுத்த வீரர்கள் ரொம்ப பலசாலிகளாக இருக்கிறாங்கன்னு வைத்து கொள்ளுங்களேன். அந்த பலசாலிகளின் பலன் அங்கே உதவாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப பலசாலியாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய பலன் அந்த இடத்துல உதவாது. அதற்கு கர்த்தர் ஒரு நேரமும் ஒரு சமயமும் கர்த்தர் வைத்து, தேவ செயல் ஒரு மனிதனோடு கூட இருக்கணும். அதாவது கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷனுக்கு அனுகூலமாக இருந்தால் மாத்திரமே அவனால் ஜெயிக்க முடியும் என்று நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னொன்று, அதாவது அறிவு இருந்தால் இல்லைனா ஞானம் இருந்தால் ஒரு மனுஷன் பிழைத்து கொள்ளலாம் என்று நினைத்தால் அதுவும் அவனுக்கு உதவாது. ஏன்னா ஞானம் இருந்து ஒரு மனிதன் தனக்கு தேவையான ஆகாரங்களை இல்லைனா அப்பத்தை அவன் சம்பாதித்து கொண்டு திருப்தியாக அவன் பிழைத்து கொள்ளலாம், அல்லனா அவன் வாழலாம், வாழ்க்கை முறையை நடத்தலாம் என்று சொன்னால் அந்த ஞானமும் அவனுக்கு உதவாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொன்று, ஒரு மனுஷன் ஐஸ்வர்யமாக மாறுவதற்கு, ஐஸ்வர்யம் உள்ளவனாக மாறுவதற்கு அவனுடைய புத்தி அவனுக்கு உதவாது. ஆமென். எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை அவன் அடைந்து கொள்ள வேண்டுமென்றாலும் அவனுடைய ஒரு புத்தியினால், அவனுடைய ஞானத்தினால் அதை அடைந்து கொள்ள முடியாது என்று இங்கே ஞானி எழுதுகிறார். இன்னொன்று என்னென்னு நம்ம பார்த்தோம்னா, கடைசியாக தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. அல்லேலூயா. ஒரு தயவுன்னா ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்ள பல வித்வான்கள் என்று சொல்லும்போது பண்டிதர்கள், படித்த
அறிஞர்கள், ஞானிகள், அவர்களுடைய அறிவும் போதாது. ஆமென், ஹல்லேலூயா. மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது என்னதான் இதற்கு வேண்டும் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் மேலே சொல்லப்பட்ட வேகமுள்ளவர்களுக்கு ஆனாலும் சரி, சௌரியவான்களுக்கு ஆனாலும் சரி, ஞானமுள்ளவர்களுக்கு ஆனாலும் சரி, ஹல்லேலூயா, புத்திமான்களுக்கு ஆனாலும் சரி, வித்வான்களுக்கு ஆனாலும் சரி, என்ன தேவையாம்? ஒரு சமயம் தேவை, இன்னொன்று தேவ செயல், ஒரு ஏற்ற சமயம். அதைத்தான் பேதுரு அப்போஸ்தலர் எழுதும்போது எழுதுகிறார், ஏற்ற காலத்திலே ஏற்ற சமயத்திலே ஆமென் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்துவதற்கு, ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே சில வெற்றி படிகளை அவன் ஏறுவதற்கு, அவன் வெற்றியை அடைவதற்கு, ஆமென் ஹல்லேலூயா, சில யுத்தத்தில் அவன் ஜெயிப்பதற்கு, ஆமென் சத்துருவை அவன் மேற்கொள்வதற்கு, எல்லாவற்றுக்குமே கர்த்தர் ஒரு ஏற்ற ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆபகுக் சொன்னது போல எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். காலம் மாத்திரம் இருந்தால் போதாது, தேவ செயல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும். கர்த்தர் செயல்பட்டால் மட்டுமே அவனுடைய வாழ்க்கை தரம் உயர முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செயல்படாவிட்டால் ஆமென் அவனால் எதையுமே சாதிக்க முடியாது. ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய செயல் வேண்டும். ஆமென் அல்லேலூயா. நமக்கு ஏற்ற நேரமும் வர வேண்டும், நமக்காக குறிக்கப்பட்ட அந்த நேரம் வரணும். ஆமென். ரெண்டாவதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தர் செயல்படும் போது எல்லா காரியங்களையும் செம்மையும் நேர்மையுமாக கர்த்தர் நடத்தி தருவார். ஆமென் அல்லேலூயா. அதுதான் ஓடுறதுக்கு எல்லாரும் தான் ஓடுவாங்க, வேகமாக ஓடுகிற அநேகர் இருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவார், பந்தய சாலையில் எல்லாரும் தான் ஓடுவாங்க, ஆனால் ஒருவனே பந்தயத்தை பெற்றுக்கொள்ளுவார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லுவார். ஆமீன். 50 பேர் ஓடுறாங்கன்னா 50 பேருக்கும் பந்தய பொருள் கிடைக்காது, ஒருவனுக்கு தான் கிடைக்கும். ஆமீன் அல்லேலூயா. அந்த ஒருவன் மேலே அவனுக்காக கர்த்தர் குறித்த சமயம், கர்த்தருடைய செயல் அவனிடத்தில் வெளிப்படும். ஆமீன். தேவ பிள்ளைகளுக்கு இப்படி தான் உலக வாழ்க்கையில் நாம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது, இன்றைக்கு அநேகர் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஊழிய பாதையிலே அநேக தேவ மனிதர்கள், பழைய பரிசுத்தவான்கள் தங்கள் ஓட்டங்களை ஜெயமாக ஓடி முடித்திருக்கிறாங்க. பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமென். ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறது சாதாரண விஷயம் அல்ல, ஒரு போராடி தான் ஓடி மேற்கொள்ள வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறதான ஒரு தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அவர் ஓடி முடித்தார். இது மாதிரி பல பரிசுத்தவான்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஓடி முடித்து விட்டாங்க. ஆமீன். தங்களுடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடித்து விட்டாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் பலன், எங்களிடத்தில் இருக்கிற வேகம் எங்களுக்கு போதும், நாங்கள் ஓடி ஜெயித்து கொள்வோம் என்று இன்றைக்கு பலர் ஓட்டக்களத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. விசுவாச வாழ்க்கையில் ஆனாலும் சரி, ஊழிய பாதையில் ஆனாலும் சரி, அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சமயமும் கர்த்தருடைய அந்த செயலும் இணைந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாவிட்டால் நம்முடைய ஓட்டம் ஜெயமாக ஓடி முடிக்க முடியாது. இன்றைக்கி அநேகர் ஓடுறாங்க ரொம்ப பலமாக ஸ்பீடாக ஓடுறாங்க, பயங்கர ஸ்பீடு. ஆமீன். எடுத்தோம் கவுத்தோன்னு ஓடுறாங்க, பாதியிலே விழுந்து கிடக்கிறாங்க. ஆமீன் ஹல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு வழுவி போனவர்கள் எத்தனை பேர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இன்றைக்கு விழுந்து போனாங்க. பலர் என்ன செய்தாங்க தெரியுமா? ஓடி ஓடி இளைத்து போனாங்க, பலர் சோர்ந்து போனாங்க. ஹல்லேலூயா. பலர் பின்னிட்டு திரும்பி போதும் என்று சொல்லி நிறுத்தி விட்டாங்க. ஆமீன் ஹல்லேலூயா. ஆனால் ஒரு சில தெய்வ பிள்ளைகள், ஆமீன், கர்த்தர் நியமித்த பாதையிலே, ஆமீன் ஹல்லேலூயா, நியமித்த பாதையிலே, ஹல்லேலூயா, கர்த்தர் கொடுத்த சமயத்திற்கு ஏற்ற பிரகாரமாக தேவ செயலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு இணைந்து இன்றைக்கும் பல பாடுகள், பல தடைகள், ஆமீன், பல தடைகளை தாண்டி இன்றைக்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆமீன் ஹல்லேலூயா. எதற்காக தெரியுமா? அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஒரு மனுஷனுடைய எந்த ஞானத்தினாலும் எதையும் சாதிக்க முடியாது, வேகத்தினால எதையும் சாதிக்க முடியாது என்பதை இங்கே ஞானி அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஆமீன் ஹல்லேலூயா. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியம் போதாது. ஒரு யுத்த வீரன்
அவனுக்கு இருக்கிற பலனை அவன் மனதில் கொண்டு யுத்தத்திலே அவன் ஜெயிக்க முடியாது. ஏன்னா யுத்தத்துக்கு போகிறவங்க எல்லாரும் நோஞ்சான எல்லாம் எடுக்க மாட்டாங்க. மிலிட்ரியில் சேர வேணும்னா அவனுடைய உடற்தகுதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதே அதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பது. அவ்வளோ உடல் தகுதி, உடல் வலிமையை பார்க்குறாங்க, அடுத்து மன தைரியத்தை பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்து தான் அவனை யுத்தத்திற்கு எடுக்கிறாங்க. அப்போது யுத்தத்தில் ஒரு மனுஷன் ஜெயிக்க வேண்டும் என்றால் இங்கே அவனுடைய பலன் அவனுக்கு உதவாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது போதாது, உனக்கு இருக்கிற பலன் போதாது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா தாவீது கோலியாத்தை பார்த்திங்கன்னா, கோலியாத்து பயங்கரமான ஒரு மனுஷன், பெலிஸ்தியன். அவன் பயங்கரமான உருவம் கொண்டவன், பயங்கரமான பலசாலி, எல்லா விதமான அவன் யுத்த ஆடைகளை எல்லாம் அணிந்து எல்லாவற்றோடும் வந்து நிற்கிறான் யுத்தத்திற்கு. ஆனால் தாவீதை பார்த்திங்கன்னா அவனுடைய பார்வைக்கு அவன் சொல்கிறான், நீ ஒரு நாய் மாதிரி இருக்கிறான்னு. அல்லேலூயா. ஆனால் இங்கே தாவீதின் மேலே கர்த்தர் குறித்த சமயம் வந்தது. கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய சமயத்தை கர்த்தர் பார்த்திருந்தார். தாவீதை கொண்டு செய்யும்படியாக கர்த்தர் தாவீதை பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய தேவ செயல் தாவீதுக்குள்ளே செயல்பட ஆரம்பித்த போது, ஆமீன், பெலிஸ்தியன் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும், ஆமீன், எவ்வளவு யுத்த சன்னத்தனாக இருந்தாலும், எத்தனை சௌரியவனாக அவன் இருந்தாலும், ஆமீன், அவனை ஒரு கூழாங்கல்லாலே மடக்க முடிந்தது. அதோட அவன் ஜீவனே போய்விட்டது. பெலிஸ்தியனாகிய கோலியாத்து நிந்தித்த தேவனுடைய நாமத்தை கொண்டு போகிறான் இந்த தாவீது. அவனுக்கேற்ற சமயத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆமீன். கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீதை கர்த்தர் பயன்படுத்தி அதற்கான நேரத்தை கர்த்தர் குறித்திருந்தார். அந்த ஏற்ற நேரத்திலே கோலியாத்தை தாவீது வென்று விட்டான். ஆமேன், ஹல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம என்னதான் போராடினாலும் அதான் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஆனால் ஜெயம் தரணும்னா கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். ஆமேன். எத்தனை குதிரைகள் உங்களுக்கு விரோதமாக படையெடுத்து வந்தாலும் ஏதோ ஒருவேளை தங்கள் பலத்தினால அல்லேலூயா அவங்களை வீழ்த்தி விடலாம் என்று வருவாங்க, படையெடுத்து வருவாங்க. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் இன்னைக்கு அநேக குதிரைகள் வருகிறது படையெடுத்து. ஊழியர்களுக்கு விரோதமாக, விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு பயங்கரமாக ஃபோர்ஸாக கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நம்ம ஒன்று நினைத்து கொள்ளணும், உன்னுடைய படை பலமோ உன்னுடைய எப்பேற்பட்ட உன்னுடைய சரீர பலனோ இங்கே ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். கர்த்தருடைய செயல் ஒரு தேவ பிள்ளையோடு இருக்கும் என்றால், கர்த்தருடைய இரகசிய செயல் உங்கள் கூடாரத்தின் மேல் இருக்கும் என்றால், கர்த்தருடைய செயல் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படும் என்றால் எந்த சேனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இங்கே நம்ம பார்த்தோம்னா, ஞானம், ஒரு மனிதனுக்கு அறிவு இருந்த உடனே அவன் பிழைத்து கொள்ளலாம் என்றும் முடியாது. ஹல்லேலூயா. ஞானத்தை கொண்டு அவன் திருப்தியாக சாப்பிட்டு வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று சொன்னாலும் அவனுடைய வாழ்க்கை அப்படி முடித்து கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை தான் ஞானம் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் அந்த ஞானத்தை வைத்து நான் பிழைப்பேன் என்று ஒரு மனிதன் சவால் விட்டான் என்றால் அவனால் பிழைக்க முடியாது. பிள்ளைகளை எல்லாவற்றும் கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருப்பார். அந்த நேரம் எலியா கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், நீ இங்கே பஞ்சம், நீ போய் கேரித்து அற்றண்டையிலே ஒழித்து கொண்டு. ஆகாரத்தை பற்றி அவர் கவலைப்படலை. ஏன்னா கர்த்தர் கட்டளையிட்டார், காகத்துக்கு கட்டளையிட்டார். நீ காகம் கொண்டு சமயத்துக்கு சமயம் ஆகாரத்தை கொடுத்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது ஒரு மனுஷனுடைய எந்த ஞானமும் அவனை போஷிக்க முடியாது, அவனை பிழைப்பூட்ட முடியாது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அங்கே கர்த்தருடைய சமயமும் தேவனுடைய செயலும் செயல்படும் போது கர்த்தர் எல்லாவற்றும் ஏற்ற நேரத்திலே ஆகாரம் கொடுக்கிற தேவன். அப்போ ஒரு ஞானி அவனுடைய ஞானத்தை வைத்து பிழைத்து கொள்ளலாம் என்றால் அதுவும் முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொன்று, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. ஆமென். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவானாக மாற வேண்டும் என்று அவன் தன்னுடைய புத்தியை அவன் உபயோகப்படுத்துவான் என்றால், அல்லேலூயா, மனுஷனுடைய புத்தி கர்த்தருடைய புத்திக்கு எட்டாதது. ஆமென், அல்லேலூயா. அவருடைய ஞானம் அளவிட முடியாத ஞானம். ஆமென், அல்லேலூயா. மனுஷ ஞானத்தை கொண்டு மனுஷன் எதை செய்தாலும் கர்த்தருடைய செயல் அந்த இடத்துல இருக்குமானால் மாத்திரமே வெற்றி அடைய முடியும். மற்றபடி எந்த விதத்திலும்
என்ன செய்ய முடியாது தெரியுமா? அவனுடைய புத்தி அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்காது. இன்னொன்று, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. ஆமீன். ஒரு மனுஷன் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், ஆமீன், ஹல்லேலூயா, ஒரு எவ்வளவு அவன் படித்த பண்டிதனாக இருக்கலாம், ஆமீன், ஹல்லேலூயா, அவன் எப்பேற்பட்ட பெரிய ஞானியாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், தயவை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமீன். தயவு, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும்னா எந்த படித்தவனானாலும், எந்த பண்டிதனானாலும், எவ்வளவு அறிஞனானாலும், கவிஞனானாலும் அவனால் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் இந்த மேலே சொல்லப்பட்ட அத்தனை பேருக்கும் கர்த்தர் குறித்திருக்கிற ஒரு சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று இந்த இடத்திலே சாலமோன் ஞானி அழகாக எழுதி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை உலகத்தில் இப்பேற்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. நல்ல பலன் இருக்கலாம், நல்ல வேகம் இருக்கலாம், விவேகம் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம். ஏதோ எல்லாவற்றிலும் என்னுடைய ஞானத்தினால, என்னுடைய புத்தியினால், என்னுடைய அறிவினால், என்னுடைய வேகத்தினால், என்னுடைய விவேகத்தினால் நான் எல்லாவற்றையும் சாதித்து கொள்ளுவேன் என்றால் ஒன்றும் உதவாது. ஆமேன். உலக ஞானம் கர்த்தருக்கு விரோதமான பகை. ஆமேன், ஹல்லேலூயா. அதுதான் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவார், ரொம்ப அருமையான ஒரு வசனம். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர் என்று சொல்லுவார். 1 கொரிந்தியரில் வரும் அந்த வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவ நிமித்தம் நாங்கள் பைத்தியக்காரர் என்று சொல்லுவார். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் புத்திசாலி என்பார். அடுத்து நாங்கள் பலவீனர் என்பார், நீங்கள் பலவான்கள் என்பார். நீங்கள் கனவான்கள் என்பார், நாங்கள் கனவீனர் என்பார். எல்லாவற்றிலும் தங்களை தாழ்த்துகிறதை நான் பார்க்க முடியும். அல்லேலூயா. அவர் எல்லாம் சொல்ல, நாங்கள் பைத்தியக்காரங்க தான், நாங்கள் கனவீனர்கள் தான், ஆமென், அல்லேலூயா, நாங்கள் புத்தி இல்லாதவங்க தான், அல்லேலூயா, நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவங்க தான். ஆனால் அந்த உலக ஞானம் அல்ல, அல்லேலூயா, உலக ஐஸ்வர்யம் அல்ல, உலகம் கொடுக்கிற கனம் அல்ல ஒரு தெய்வ பிள்ளை விரும்ப வேண்டியது. இந்த உலகம் கொடுக்கிறதான ஞானம், உலகத்தில் இருக்கிறதான அறிவு, புத்தி, ஞானம், விவேகம், பலன், இதை வைத்து ஒரு தேவ பிள்ளை எதையுமே சாதிக்க முடியாது என்பதை நன்றாக புரிந்து எழுதி வைத்திருக்கிறார் இங்கே. ஆமீன். அதே மாதிரி தான் தேவ பிள்ளைகளே, நம்ம எதையோ சாதிக்கலாம். நமக்கு இருக்கிற பலத்தினால, ஞானத்தினால, அறிவினால, நமக்கு இருக்கிறதான வேகத்தினால எதையும் சாதிக்க முடியாது. எதையும் சாதிக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய ஒரு நேரம் வேண்டும். ஆமீன். தேவ தயவு நமக்கு வேண்டும். கர்த்தருடைய செயல் நமக்கு வேண்டும். ஆமீன். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 8ஆவது அதிகாரம் 17-18 கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்லுவார், என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சாமர்த்தியம்னா, என் கைபலனா, இந்த ஐஸ்வர்யத்தை என் சாமர்த்தியத்தினால நான் சம்பாதித்தேன். என் கைபலன், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இதை வச்சு இதை செய்தேன். ஆமீன். அப்படி என்று என்னுடைய கைபலத்தினால நான் இதை சம்பாதித்தேன் என்று நீ ஒருபோதும் உன் இருதயத்தில் கூட நீ என்ன செய்யாத, சொல்லி கொள்ளாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இரு என்று கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இதே வார்த்தை தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்ம ஒவ்வொருவருக்கும். ஆமீன். என்னுடைய சாமர்த்தியத்தினால, என்னுடைய ஞானத்தினால, என்னுடைய அறிவினால, என்னுடைய பலத்தினால நான் இதை சம்பாதித்தேன் என்று நாம் ஒருபோதும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ஏன் தெரியுமா உங்களுக்கு இவ்வளவு இந்த ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் எல்லாம் தந்தேன்? பிதாக்களுக்கு நான் இட்ட உடன்படிக்கை, பிதாக்களோடு நான் பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றும்படியாக இந்த நாளிலே உங்களுக்கு நான் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் பலனை கொடுக்க இல்லைன்னா, பலன் இல்லைன்னா, கர்த்தருடைய பலன் இல்லைன்னா, கர்த்தருடைய செயல் இல்லைன்னா ஒரு மனிதனால் எதையும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். நமக்கு என்னதான் நமக்கு ஞானம் இருந்தாலும், என்னதான் சாமர்த்தியம் இருந்தாலும், எதுதான் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு பலன் தந்தேன், அதனால் நீ சம்பாதித்த. எல்லாமே படித்திருக்கலாம், சிலர் படித்து பல பட்டங்களை பெற்றிருக்கலாம். கடந்த நாட்களிலே ஒரு சின்ன செய்தியை பார்க்க முடிந்தது. 140 பட்டங்களை நான் பெற்றிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். 140 டிகிரி நான் எடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் பல
பிரிவுகளில் நான் இந்த டிகிரி, இந்த மாஸ்டர் டிகிரி நான் எடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எத்தனை மாஸ்டர் டிகிரி எடுத்தாலும், உலகம் தரக்கூடிய எத்தனை பட்டங்களை நீ பெற்றிருந்தாலும், கர்த்தர் உனக்கு பலனை தர இல்லைன்னா நீ எதையுமே செய்ய முடியாது. எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கும், அதை நீ அனுபவிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உனக்கு தரலைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இந்த காலை வேளையில் எதுவுமே என்னால் அல்ல ஆண்டவரே, ஹல்லேலூயா. என்ன ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தந்திருந்தாலும், என்ன ஞானத்தை தந்திருந்தாலும், எதை தான் கர்த்தர் வாழ்க்கையிலே தந்திருந்தாலும், தாழ்மையோடு தேவ சமூகத்திலே நாம் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே இது என்னால் அல்லப்பா, ஹல்லேலூயா. நீர் தந்தது உம்முடைய செயல் ஆமென். நீர் செயல்பட்டதுனால தான் இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் கர்த்தர் தந்தது என்று சொல்ல வேண்டும். இல்லை, எதுவுமே இல்லை வாழ்க்கையிலே. தெய்வ சமூகத்திலே ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் அவருடைய நேரத்துக்காக, அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டியது அவசியம். ஆமேன். ஏற்ற காலம் வரைக்கும் ஆமேன் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அதின் காலத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். ஆமேன். அந்த நேரத்துக்காக நாம் காத்திருக்கும் போது கர்த்தருடைய சமயம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிப்பார். ஆமேன். தேவ செயல் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செயல்படாவிட்டால் எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் செயல்படும் போது எல்லாம் சரியாகிவிடும். ஆமேன். ஹல்லேலூயா. அவருடைய செயல் எப்போ ஒவ்வொரு இடங்களுக்கு, சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு, சமயத்திற்கு ஏற்றவாறு தான் கர்த்தர் செயல்படுவார். அதுவரையிலும் நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருந்து தேவ சமூகத்திலே காத்திருப்போம் என்றால் கர்த்தர் அதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. வேகத்தை நாம் காட்ட வேண்டாம், நமக்கு இருக்கிற விவேகத்தையும் நாம் வெளிப்படுத்த வேண்டாம், நமக்கு இருக்கிற ஞானத்தையோ, நமக்கு இருக்கிறதான அறிவையோ, ஹல்லேலூயா, நமக்கு இருக்கிறதான புத்தியையோ நாம் வெளிப்படுத்தினோம் என்றால் உலக பிரகாரமாக நாம் தோற்று விடுவோம். ஆமேன். இதெல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் எனக்கு தந்திருக்கிறீர், உம்முடைய நேரத்திற்காக, உம்முடைய செயலுக்காக நான் காத்திருக்கிறேன். நீர் என்னை ஆசீர்வதிக்கிற அந்த நேரத்திற்காக, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்காக, என் குடும்பத்தில் நீங்கள் செயல்படணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செயல்படணும் ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்திலே நீங்கள் செயல்படணும் ஆண்டவரே. நீங்கள் செயல்பட்டால் எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக நடக்கும். கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கும் போது ஆமேன் ஹல்லேலூயா, நம்மை கொண்டும் கர்த்தர் செயல்பட வைப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன் ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் இப்போ விசுவாச தெய்வ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஊழிய பாதைகளாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, நமக்கு வேகம் இருக்கிறது, நம்மளால் ஓட முடியும் என்று நாம் வேகம் எடுத்தோம் என்றால் நம்முடைய ஓட்டங்கள் முடிவு பரியந்தம் போய் ஓடி முடிக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இடற வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் நமக்கான காலங்கள், நேரங்களை நாம் தேவ சமூகத்தில் இந்த காலங்களுக்காக, நேரங்களுக்காக, அவருடைய சமயத்திற்காக நாம் காத்திருந்து நாம் செயல்படுவோம் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட வருவார். ஆமேன். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவார். பெரிய காரியங்களை, ஊழிய பாதையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன் ஹல்லேலூயா. எத்தனை பேர் நமக்கு முன்பாக ஓடினவங்க எல்லாம் இன்றைக்கு பார்த்தோன்னா ரொம்ப பரிதபிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுறாங்க. ரொம்ப பரிதாபம். எத்தனை பேர் விசுவாசித்து விட்டு வழி விலகி போனாங்க. ஏன்னா சாமர்த்தியத்தை காட்ட போனாங்க, கைபலனை காட்ட போனாங்க, தோற்று போனாங்க. ஹல்லேலூயா. நாம் இதை ஒன்றுமே, இந்த உலகத்தில் இருக்கிறதான ஞானம் எல்லாவற்றையும் குப்பை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் குப்பையாக விட்டு விட்டேன். ஆமேன் ஹல்லேலூயா. எனக்கு ஒன்று மட்டும் வேண்டும், நான் எப்படியாகிலும் கர்த்தரை சந்திக்க வேண்டும், கர்த்தருடைய வருகையிலே நான் காணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் அவர் குப்பையாக எண்ணினார். அது மாதிரி நாமும், நமக்கு ஒருவேளை ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், எல்லா பதவி இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், அதன் மேல் நம்பிக்கை வைக்காதபடி தேவ செயல், தேவனுடைய டைம், ஆமேன் ஹல்லேலூயா, கர்த்தருடைய டைமுக்காக காத்திருப்போம். ஆமேன் ஹல்லேலூயா. தேவ செயல் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் ஊழியத்தின் பாதையிலே தேவ செயல் வெளிப்படுவதற்காக, கர்த்தர் செயல்படுவதற்காக கர்த்தரை முன்னிறுத்தி ஜெபிங்க. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கட்டுமே. நாம் எதற்கும் எடுத்தோம் என்று சொல்லி நம்முடைய வேகத்தினால் நாம் ஒன்றும் செய்ய நாம் முற்பட வேண்டாம். தேவனுடைய சமயத்திற்காக, கர்த்தருடைய நேரத்திற்காக கர்த்தரை முதலாவதாக செயல்பட வைக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மையாக இருக்கும்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை உணரும்படியான நல்ல கிருபை எங்களுக்கு தந்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் மனுஷனுடைய ஆண்டவரே ஹல்லேலூயா ஓடுகிறதற்கு அவனுடைய வேகம் போதாது ஆண்டவரே. அப்பா, யுத்தத்திற்கு அவனுடைய பலனும் போதாது ஆண்டவரே. பிழைப்புக்கு ஹல்லேலூயா அவனுடைய ஞானமும் போதாது என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு ஒரு மனுஷனுடைய புத்தியும் உதவாது என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, இன்னும் தயவு அடைகிறதற்கு ஒரு வித்வானுடைய ஆண்டவரே அறிவும் போதாது என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா. எல்லாவற்றிற்கும் உம்முடைய நேரமும் ஆண்டவரே உம்முடைய செயலும் வெளிப்பட வேண்டும் என்று சொல்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளுக்கு முன்பாக தங்களை அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய கைபலனோ என்னுடைய சாமர்த்தியமோ இந்த ஐஸ்வர்யத்தை தந்தது என்று ஒருவரும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் தந்தது கர்த்தருடைய கரம். கர்த்தர் எனக்கு பலனை தந்தார், நான் இதை செய்தேன் என்று சொல்லும்படியான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, இன்னும் ஆசீர்வாத நன்மைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உம்முடைய வேலைக்காக காத்திருக்கட்டும். கர்த்தர் செயல்படும் வரை ஆண்டவரே பொறுமையோடு காத்திருக்க உதவி செய்வீராக. உடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாத நன்மைகளை ஆண்டவரே அவர்கள் அனுபவிப்பதற்கு ஆண்டவரே பலனையும் கொடுப்பீராக அப்பா. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.